நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் நல்லா ட்விஸ்டிங்கா இருக்கு. ட்விஸ்டிங் நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் அருமையா இருக்கு. வேற லெவல். செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு. ஆமா, படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு நம்ம பாக்குறதை விட ஆடியன்ஸ் என்ன சொல்றாங்கன்னு கேட்கறது தான் இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். அதுக்காக தியேட்டர் வந்திருக்கேன். ஸோ எல்லா ரிசப்ஷனும் ரொம்ப நல்லா இருந்தது. கடைசி வரையும் ட்விஸ்ட் கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னாங்க. அதுதான் இருக்கிறதுல என்னோட பெரிய சக்சஸா நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தை ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட தியேட்டர்ல போய் பார்க்கணும். நீங்க எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணணும். கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க. எல்லாரும் எல்லா ஏஜ்லயும் என்ஜாய் பண்ணுவீங்க இந்த படத்தை. தேங்க்யூ வெரி மச். ஃபர்ஸ்ட் ஹாஃப் இல்லைன்னா செகண்ட் ஹாஃபே இல்ல. கடைசி 20 நிமிஷம் இல்லைன்னா படமே இல்ல. நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா சூப்பரா இருந்தது. ஆனா கடைசியில ஒரு ட்விஸ்ட் இருக்கு ப்ரோ படத்துல. ஆனா நல்லா ஃபேமிலி பார்க்கலாம் படம் எல்லாம். அவர் சூப்பரா, ரொம்ப சூப்பரா பண்ணுவாரு. சூப்பரா இருந்தது. அழகா சொல்ல முடியாது. படம் நல்லா சூப்பரா இருந்தது. நல்லா இருந்தது. அந்த குழந்தை சீன் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஒரு குழந்தை இருக்கும், அதான் வந்து எல்லாரும் சாவடிப்பாங்க. படம் ரொம்ப சூப்பர். நீங்க பாருங்க, வந்து பார்த்தா புரிய உங்களுக்கு. இல்ல இல்ல அதெல்லாம் புரியல. செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கும். நீங்க பாருங்க, புரிய உங்களுக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்டோரி லைன் ரொம்ப நல்லா இருக்கு. கதை ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப உள்ள ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி நல்லா இருக்கு. ரீசெண்டா இருக்கு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். சூப்பரா ஆக்ட் பண்ணிருக்காங்க. நல்லா ஆக்ட் பண்ணிருக்காங்க சார். ரொம்ப நல்லா இருக்கு. ஆமா, பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தது. சாங்ஸ் இல்ல, ரீசெண்டா இருந்தது மூவி. பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ரைட்டிங், அந்த ஸ்டோரி ரைட்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்கிரீன் பிளே நல்லா இருந்தது. இன்னும் பாக்கல சார். இன்னைக்கு போய் பாக்குறோம். நாங்க C5ல பாக்குறோம். ஃபர்ஸ்ட் பார்ட் த்ரில்லிங்கா இருந்ததுன்னு சொன்னாங்க. நான் பாக்கல, இன்னும் மூவி பாக்கல. செகண்ட் ஹாஃப் ரொம்ப பிடிச்சிருந்தது சார். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா இருந்தது. செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் சூப்பரா இருந்துச்சு சார். எதிர்பார்க்கல அந்த கிளைமேக்ஸ். நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாரு. ஓகே, நல்லா இருந்தது படம். பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்தது. நாங்க வெளியில வந்துட்டு யாரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் செக் பண்ணுவோம். சாம்கானா ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் பொறுமையா போச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஒன்னோட செகண்ட் ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருக்கு. இதுல ரெண்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ரொம்ப சீக்கிரமா போற மாதிரி, நாங்களே கண்டுபிடிக்கிற மாதிரி. செகண்ட் வந்துட்டு கொஞ்சம் நாங்க யோசிச்சோம், ஆனா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாததான் இருந்தது. கிளைமேக்ஸ் நல்லா இருந்தது. நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு சொல்யூஷன் கொடுத்திருந்தா நல்லா இருந்தது. படம் ரொம்ப நல்லா இருக்குங்க. பார்க்கலாம், எல்லாருமே பார்க்கலாம். எல்லாரும் பார்க்கலாம். நல்ல சஸ்பென்ஸா இருந்தது. பரத் சார், சங்கீதா மேடம், அப்புறம் எல்லாருமே நல்லா அவங்கவுங்க கேரக்டர் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நல்லா சூப்பரா இருக்கு. சஸ்பென்ஸா முடிச்சிருக்காங்க. பார்ட் 3க்கு வெயிட்டிங். பரத் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவர் வராரு எல்லாத்துலயுமே, எல்லா சீன்லயுமே அவர் எங்கேஜா இருக்காரு. சங்கீதா மேம் எல்லாருமே அடுத்து யார் கொலையாளி அந்த மாதிரி நல்லா இருக்கு. பார்க்கலாம், எல்லாருமே வந்து பாருங்க. ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. நார்மலா எல்லாருக்கும் எப்படி கேக்குற மாதிரி இருக்கு. ரொம்ப ஓவர் லேக் இல்ல, நல்லா இருக்கு. சாங்ஸ் நல்லா இருக்கு. ஒரு சாங் பெரிய சாங் வந்து, அப்புறம் எல்லாமே நல்ல தீம் சாங் நல்லா இருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்கு. சேமா தான் வருது. கிளைமேக்ஸ் ட்விஸ்டா முடிச்சிருக்காங்க. பார்ட் 3க்கு வெயிட்டிங். இல்ல கிளைமேக்ஸ் நாங்க நினைச்சது வேற மாதிரி இருந்தது. படம் வேற மாதிரி வந்திருக்கு. நல்லா இருக்கு. தேங்க்யூ. படம் நல்லா இருக்குங்க. பரத் சார் நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு சினிமாகிராஃபி போலீஸ் இல்லாம ரியல் போலீஸ் மாதிரி இருக்கு. அது ஒரு துப்பாக்கி, ஒரு கன் ஷூட்டு அந்த மாதிரி இல்லாம ஒரு நார்மலா ஒரு போலீஸ் அதிகாரி வந்து விசாரிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு த்ரில்லர் மூவி நல்லா இருக்கு. அஜய் கார்த்தின்னு ஒரு 272 ஆயிருக்காரு. அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. சூப்பரா பண்ணிக்கிறாரு சார். கதாநாயகனே அவர் தான் சார். பேக்ரவுண்ட் ஸ்கோரு செகண்ட் ஹாஃப் சார்.
நான் பார்த்துருக்கேன் சார். அது ஒரு லேடி மாதிரி வருவாங்க, அவங்க அது மேலே லேடி மேலே ட்ராவல் ஆகும். இது ஆள் எல்லார் மேலேயும் ட்ராவல் ஆகும் இந்த படத்தில். இது யார் பண்ணியிருக்காங்கன்னு யூகிக்கவே முடியாது. கிளைமேக்ஸ் நல்லா இருக்கு சார். பார்க்கல யாருமே பார்க்க முடியாது. படம் பார்க்கும்போது தான் தெரியும் இவங்க தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஓகே. சரி, மூவி ரொம்ப நல்லா இருக்குங்க. விஷுவலா ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. டைரக்ஷன் நல்லா இருக்கு, மியூசிக் நல்லா இருக்கு. ஆர்டிஸ்ட் மெயினா சங்கீதா மேமோட பேக் ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க. ஏன்னா இவ்வளவு நாள் கேப்புக்கு அப்புறம் நம்ம தமிழ் படத்துல சங்கீதா மேம் அவங்க திரும்ப அடிச்சுக்க முடியாது அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. இவ்வளவு நாளா ஹீரோயினியா அப்படியே பார்த்துட்டே இருந்து இப்படி ஒரு கேரக்டரை பார்க்கும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நல்லா பண்ணிருக்காங்க. சரி, ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. மியூசிக் பயங்கரமா இருக்கு. பாதி மியூசிக்ல எதனா கொண்டு போயிருக்காங்க. சரி, நான் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கல, செகண்ட் பார்ட் தான் பார்த்திருக்கேன். செகண்ட் பார்ட் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் பார்த்த வரைக்கும் ரொம்ப சூப்பரா இருக்கு. சூப்பரா முடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்ட் 3 வரணும்ன்றதுக்காக வெயிட்டிங். நல்லா தான் இருந்துச்சு. சூப்பரா தான் பண்ணிருக்காரு. புரியுது? பிடிச்ச சீனா சொல்றது எல்லாமே ஆவரேஜ் தான் ப்ரோ. நல்லா தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல இருந்து கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட எடுத்துட்டு போயிட்டாங்க. அதான் அதை வச்சுதான் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இவங்க தான் வில்லனா இருப்பாங்க. அந்த ஸ்டீபன் கேரக்டர் வந்து வில்லன்ற மாதிரி காமிச்சிட்டாங்க ஃபுல்லா. அவரெல்லாம் இருப்பாங்களோன்ற அளவுக்கு நாங்களே யோசிச்சிட்டோம். கடைசியில வந்து சவுண்டவேலாம் ஒருத்தவங்க காமிச்சிட்டாங்க. நல்லாதான் இருக்கு, சூப்பரா இருக்கு. கிளைமேக்ஸ்ல வந்து ஒன்னு யோசிச்சோம், அதையும் தாண்டி ஒரு ட்விஸ்ட் வச்சிட்டாங்க கடைசியில. அவ்வளவுதான்.